ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெஸ்லிங் எம்பையர் நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஹாரர் கேம்ஸ் பார்த்தது இல்லைல்ல, அதனால் இன்றைக்கி கிராணி சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஈஸி. இதில் நான் தப்பிக்கும் போது ஒரு சில ட்ரிக்ஸையும் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகிற ட்ரிக்ஸையும் சொல்லித்தரேன். Day 1. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னா, இப்படி உக்காடுற பட்டனையும் உக்காந்துக்கிட்டு நிற்கிற பட்டனையும் கட்டல் கடியில் ஒளிஞ்சிக்கிற பட்டனையும் ஒன்றா அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுவோம். அடுத்து இந்த டேபிளுக்கு அடியில் போயிட்டு அவ்வளோதான், இங்கே வந்தாச்சா. இப்போ இப்படியே போய் நான் எக்ஸ்ட்ரா லுக்ஸ் வச்சுருக்கேன்ல, அதனால் மணி அடிச்சிடுச்சு. இப்போ கண்டிப்பாக கிராணி இங்கே தான் வரும். நம்பர் 2, நம்ம அந்த ஏஞ்சலினா இருக்கிற இடத்துக்கு போய் பாக்ஸை திறக்கணுன்னா நம்பர் 2 தான் அமுக்கணும். நம்பர் 1 அமுக்கிட்டா அப்புறம் அது வந்து வெடிச்சிடும் பாம்பு. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிருக்கணும், போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரிக் எப்படின்னா, இப்போ இதை திறக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேனர் வேணும்ல, ஸ்பேனர்ன்ற ஸ்க்ரூ ட்ரைவரு. அது இல்லாமையே நம்ம இப்போ எப்படி இதை திறக்கிறதுனா, இந்த செவுத்தை ஒட்டி வந்துக்கிட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு இது இந்த ட்ரிக்கை கூட நான் சரியாக மறந்துட்டேன். நம்ம இதுக்கு மேலே தான் இருக்கணும். கரெக்டான டைமுக்கு வர மாட்டேங்குது. இந்த பாக்ஸ் உள்ளேயே நம்ம அப்படியே போயிடுவோம். இந்த டைம் ஆச்சு வரணும். நாங்களும் டக்குன்னு வந்துட்டோன்னு நினச்சேன். வரல. இந்த கிராணி வேற வர மாதிரி வந்துடும். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். வந்துட்டோமா? அவ்வளோதான். பெல்லடி. இப்போ கிராணி இங்கே தான் வரும். இப்போ நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க. ட்ராஃபு மாட்டிக்கிட்டேன். பக்கத்தில் வந்துருச்சு. வருது. இது கார் பேட்டரி, இது தேவையில்லை. பேட்ரி இது யூஸ் பண்ணும். இது அந்த டோரில் வைக்கிறதுக்கு. இப்போ அது ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடும்.
பக்கத்தில் வந்துருச்சு. நான் மட்டும் பார்க்காம இருந்தேன். ஸ்பெஷல் கீயா? இதுக்கும் நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். அந்த ஸ்பைடர் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்க, அதுவும் மீட்டு வெப்பனு எதுவுமே இல்லாமல் தப்பிக்கிறது இல்லை. அதை அப்படியே ஒரே இடத்துல ஸ்டெக் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டாக நீங்கள் இப்படி இது பண்ணிவிட்டு இந்த ஸ்பைடர் வரும்போது அப்படியே உட்காந்துக்கணும். நீங்கள் ஆனால் பக்கத்தில் போனீங்கன்னா கடிச்சிடும். வெஞ்சா இது தேவையே இல்லை. இதுக்கடியில் பூந்து ஏதாவது ட்ரிக் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சா என்ன பண்ணும்? நான் இறங்கினேன், அது வந்தால் வரட்டும். வருது. கன் பார்த்து இது நான் ஒரு பக்கம் ஆனால் இது ஒரு பக்கம் வருது. இந்த புக் எடுத்துக்கலாம், இதுவும் தேவைப்படும். பின்னாடி வந்து நல்ல வேலை இந்த கிராணியில் இது ஃபோட்டோ கீழேயே இருக்கும், தானாக தள்ளி இருக்கும். கட்டிங் பிளேடு இதுவும் தேவைப்படும். இப்போ கிராணி எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வரும். இப்போ கிராணி இப்போ அங்கே போயிருக்கும். இதுக்கும் கொஞ்சம் லேட்டாகவே போகும். இப்போ இங்கே வரும், ஏன்னா மணி அடிச்சிடுச்சு. இங்கேயும் கட் பண்ணியாச்சு. ஒன்றுமே இல்லை. இந்த காக்கா கிட்ட இதை அப்புறமா கூட எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஸ்டஃப்பு இங்கே ஒரு சத்தத்தை போட்டுட்டு போவோம். இப்போ கிராணி இங்கே தான் வரும். வந்தோடனே நம்ம இப்படி குதிச்சுட்டு அந்த கிராணியை வச்சு அந்த கட்டையெல்லாம் உடச்சிக்கலாம். பார்த்துருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே எங்கேயும் போகாமல் இங்கே இருக்கணும். அவ்வளோதான், தேடுது நம்ம எங்கேன்னு. நானும் கீழே இறங்கிக்கிறேன்.
எந்த சைட்லேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. நல்ல வேலை அந்த பக்கமாக போயிடுச்சு. அந்த மணி அடித்து காட்டி கொடுக்குது. நம்மளை பார்த்துட்ட மாதிரி தான் மியூசிக் வருது. சரி பாய் கைஸ், இதோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.